ஈரோடு மாவட்டம் பவானியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்தவுடன் மாயமான 5 மாணவிகளும் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மேகநாதன். வணக்கம் மேகநாதன். தற்போது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் தங்கியிருந்த மாணவிகளை காவல்துறையினர் மீட்டிருக்கிறார்கள். தற்போது விசாரணையில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல் என்ன? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில 10ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய 5 மாணவிகள் நேற்று பொதுத் தேர்வு, இறுதித் தேர்வு, சமூக அறிவியல் பாடம் எழுதிவிட்டு மாயமாகியுள்ளனர். இந்த நிலையில் அவர்களுடைய பெற்றோர்கள் அனைவரும் கூலி வேலை செய்வதற்கு காரணமாக அவர்கள் இரவு வரை மாணவிகள் பற்றி எதுவுமின்றி இருந்துள்ளனர். அச்சமின்றி இரவு 8 மணிக்கு மேலாக அவர்கள் வீட்டுகளிலும் உறவினர்களிலும் தேடி பார்த்த போது எங்கும் கிடைக்காத நிலையில இரவு 9 மணிக்கு பிறகாக பவானி காவல் நிலையத்தில் தங்களுடைய மகள்களை காணவில்லை என ஒவ்வொரு பெற்றோர்களாக புகார் தெரிவித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் சுமார் 10:30 மணிக்கு பிறகாக பவானி உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவோட பேர்ல இங்கிருந்து பவானி போலீசார் அந்த மாணவிகள் 5 பேரில் ஒருவர் செல்போன் வைத்திருப்பது குறித்து அந்த பெற்றோர்கள் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பது குறித்தான அந்த லொகேஷன் டிராக்கர் மூலமாக முதற்கட்ட விசாரணை தொடங்கி அவர்கள் திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் பவானி போலீசார் இங்கிருந்து திருச்சிக்கு விரைந்து விடிய நடத்திய சோதனைகள் நள்ளிரவு 2 மணிக்கு பிறகாக மாணவிகள் திருச்சி சமயபுரம் பகுதியில் ஒரு தனியார் விடுதியில தங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில மாணவிகளை மீட்ட பவானி போலீசார் தற்போது பவானி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சிறுமிகள் 5 பேரையும் அழைத்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து விசாரணைக்கு பிறகாக மாணவிகள் எதற்காக இங்கிருந்து திருச்சி சென்றார்கள், வேறு ஏதேனும் காரணத்திற்காக சென்றார்களோ அல்லது திருச்சியில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்காக சென்றார்களா இல்லது வேறு ஏதாவது ஊருக்கு செல்வதற்காக சென்றவர்கள் இரவு திருச்சி சமயபுரத்தில் அறையில் தங்கினார்கள் என்பது குறித்தான முழு விவரம் தெரிய வரும். நன்றி மேகநாதன், உங்களுடைய தகவல்களுக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.